செய்வன செய்க செய்யற்க. நம்ம வந்துட்டு டைரக்ட் செல்லிங்கில் உங்களுடைய கஸ்டமர் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் வச்சா என்ன பண்ணுறது, டவுட்டு கேட்டால் என்ன பண்ணுறது, ஸோ அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கான விடை இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு 2 பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 செய்யக்கூடாத விஷயங்கள், 2 அதற்கு மாற்று வழியாக செய்ய வேண்டிய விஷயங்கள், டோன்ட்ஸ் அண்ட் டூஸ். பார்க்கலாமா டீலர்ஸ்? ஓகே, பொதுவாக வந்துட்டு உங்களுடைய கஸ்டமர் வந்து அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா 2 வகையான டோன்ட் இருக்கும். ஓகே, அவங்க வந்துட்டு முதல்ல அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாங்களா அல்லது அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்களான்றதை அப்சர்வ் பண்ணணும். இது வந்துட்டு நம்பர் 1 பாயிண்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். நம்பர் 1, அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான சந்தேகம் கேட்குறாங்களா இல்லை அப்ஜெக்ட் பண்ணுறாங்களான்றது நிறைய பேருக்கு நம்ம லீடர்ஸ்க்கு தெரியறது இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு இந்த பிளானில் வந்துட்டு எவ்வளவு பணம் வரும், இது உண்மையிலுமே நல்ல பிளானா, இதெல்லாம் சம்பாதிக்கலாம் முடியுமா அப்படின்றத அந்த பிளானை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து டவுட்டு. இதுக்கு அவங்க கொஸ்டினிங் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ கொஸ்டினிங் அப்படின்றது என்னன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். 2வது அப்ஜெக்ஷன், என்கிட்ட பணம் இல்லை, டைம் இல்லை, என்னால் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை பண்ண முடியாது, இதெல்லாம் அப்ஜெக்ஷன். அப்போ கொஸ்டினிங் வெர்சஸ் அப்ஜெக்ஷன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுறது நம்பர் 1 ஓகே பாயிண்ட்டு. செகண்டு, இதுக்கு நீங்கள் என்னென்ன வந்துட்டு பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே ஒரு டவுட் கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல சமாளிக்கிறது, டைவர்ட் பண்ணுறது, இல்லை அவங்கள வந்துட்டு சம்திங் வந்துட்டு வேறு ஏதாச்சும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதிலை சொல்கிறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டான ஆன்சரை நீங்கள் பண்ணணும். அவங்க என்ன டவுட் கேட்குறாங்களோ எக்ஸாக்ட் கேள்விக்கான எக்ஸாக்ட் ஆன்சர், எக்ஸாக்ட் கொஸ்டின் எக்ஸாக்டான ஆன்சரை நீங்கள் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2வது அப்ஜெக்ஷன் வைக்கிறாங்க, இது சரிப்பட்டு வராதா, அந்த இடத்துல அதெல்லாம் சரிப்பட்டு வரும், ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போட்டு உயிரை வாங்கக்கூடாது. அவங்கள அழகாக அவங்க பிரச்சனை என்னன்றதை கேட்டு அதுக்கான காரணத்தை கேட்டு அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு பேர் ஹேண்ட்லிங். அப்போ ஆன்சரிங் வேறு, ஹேண்ட்லிங் வேறு. நீங்கள் கேள்வி கேட்குறப்ப ஹேண்டில் பண்ணக்கூடாது, அப்ஜெக்ஷன் வைக்கிறப்ப ஆன்சர் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நம்பர் 1 கொஸ்டினிங்கும் அப்ஜெக்ஷனுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அண்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்சர் தான் பண்ணணும், அப்ஜெக்ஷன் வச்சாங்கன்னா ஹேண்டில் தான் பண்ணணும். அப்ஜெக்ஷன் வச்சாங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடாது, கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணக்கூடாது. பண்ணால் என்ன ஆகும், சைக்கலாஜிக்கலாக நீங்கள் உங்கள் பொருளை அவங்க கிட்ட விற்க ட்ரை பண்ணுறீங்க, திணிக்கிறீங்க அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக பிரெயினில் ஒரு கெமிக்கல் சுரந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை உடச்சி அவங்களா ஃபீல் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்குள்ளே வரணும்னா இந்த 2 டோன்ட்ஸ் அண்ட் டூஸை ஃபாலோ பண்ணுங்கள் டியர் லீடர்ஸ். இதை இன்னும் கற்றுக்கிட்டு நீங்கள் மாஸ்டர் ஆகணுமா? ஸோ நம்மளுடைய பயோவில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, இமீடியட்டாக நீங்கள் கிளிக் பண்ணி கற்றுக்கலாம். தேங்க்யூ.